எனக்கு அண்ணிட்ட ரொம்ப நாளா ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைமா. ஏமாக்கா கேட்கணும்னா கேட்க வேண்டியதானே, அதுக்கே இவ்ளோ யோசிச்சுட்டு இருக்க? சரிம்மா. என்னங்க அத்தை இவ்ளோ பாசமா கூப்பிட்டீங்க? ஏமா சின்ன பொண்ணு, உன் நாத்து உன்கிட்ட என்னமோ கேட்கணுமாமா, என்னன்னு கொஞ்சம் கேள. என்ன நாத்து கேட்கணும்? கேளு. அண்ணி, என்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச குணம் எது? என்ன மர்மவளே இப்படி யோசிக்கிற? அப்படி ஒண்ணும் அவகிட்ட பிடிக்காதோ? அத்தை அப்படிலாம் இல்ல அத்தை, அவகிட்ட எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். எது பெஸ்ட்னு யோசிக்கிறேன் அத்தை. என்ன பிரச்சனையா இருந்தாலும் என் பக்கமே நிப்பல்ல, அதுதான் உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. சரிங்க அண்ணி. அதே மாதிரி என்கிட்ட பிடிக்காதது என்ன அண்ணி? பிடிக்காததா? அந்த பிரச்சனையே நீ தானே தொடங்கி வைப்ப, அதான் எனக்கு பிடிக்காது. வாமக்கா, ஏமாக்கா என்னாச்சு? கொடுமைம்மா, கொடுமை. அங்க எல்லாரும் சேர்ந்து என்ன கொடுமை பண்றாங்கம்மா. என்னாச்சு? உன் புருஷன் உன் மாமியா காரியமா என்ன பண்ணாளுங்க? வீடு கூட்டணுமா, பாத்திரம் விளக்கணுமா, என் துணியை நானே துவைக்கணுமா, பத்தாதுக்கு சோறு பொங்கி ரசமாவது வைக்கணும்னு சொல்றாங்கம்மா. போதுமக்கா போதும், பொங்கி எழு நீ. இந்த தாய்க்களையும் நாத்தும் என்ன அவ்வளோ இன்ட்ரெஸ்டா பேசிட்டு இருக்காங்க? போதுமக்கா, வா நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம். அத்தை சின்ன பொண்ணு, கேட்டியா இந்த கொடுமைய? உன் நாத்தவ வீட்ல அவ்ளோ கொடுமை பண்றாங்களா சின்ன பொண்ணு? என்ன தாச்சு? என்ன நடந்துச்சு ஃபர்ஸ்ட் அத சொல்லுங்க. வீடு கூட்ட சொல்றாங்களா, பாத்திரம் விளக்க சொல்றாங்களா, துணி துவைக்க சொல்றாங்களா, எவ்ளோ கொடுமை. அதான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு கூப்பிட்டு இருக்கேன். வா சின்ன பொண்ணு போலாம். அத்தை அப்படின்னா முதல்ல உங்க மேல தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஏன் மேல எதுக்கு கொடுக்கணும்? நீங்களும் தானே என்ன அந்த வேலையெல்லாம் செய்ய சொல்றீங்க. ஏன் அத்தை, இது நம்ம வீடு மாதிரி. அப்போ நம்ம தான் இந்த வீட்ல வேலை செய்யணும். நம்ம செய்யாம வேற யார் செய்வா? உங்க பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் புத்திமதி சொல்லி அனுப்பி விடுங்க. நீங்களே முட்டாள்தனமான புத்திமதி சொல்லாதீங்க. ச்சே, என் மருமகளுக்கு இருக்க அறிவு கூட எனக்கு இல்லாம போச்சே.